அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். இன்றைக்கி எதை பார்க்கலான்னா பிரம்ம முகூர்த்தம் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாங்களா? பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன ஆகுன்னா காலையில் 4 to 6 அந்த டைம் ஏன் கோல்டன் டைம், அந்த டைமில் செஞ்சால் நல்லா கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த டைமில் மேலிருந்து கீழ் நோக்கி அமுதக்காற்று வருகின்ற டைம். சரிங்களா? மேலிருந்து அமுதக்காற்று கீழ் நோக்கி வருகின்ற டைம். அமுதக்காற்றுன்னா என்னன்னா, பகவான் மேலிருந்து கீழே வருவார். சரிங்களா? அப்போது அந்த டைமில் என்ன பண்ணுவார் பகவான் மேலேருந்து கீழே நாம் கேட்குற வரங்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குற டைம். சரிங்களா? ஆகையினால் அந்த டைமில் அமைதியாக இருக்கும்ல, எல்லாம் தூங்கிட்டுருப்பாங்க, நிசப்தமாக இருக்கும்ல. அப்போ நீங்கள் காலையில் முடிக்கும்போது என்ன ஆகும், வயிறும் காலியாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த டைமில் செய்யும்போது ரொம்ப நல்லா கேட்கும். அப்போது 40s இப்போ உங்களுக்கு ஹீலிங், நீங்கள் உடம்பு நல்லாகணும் அப்படின்னு பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அந்த டைம் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நாம் செஞ்சுட்டே தானே இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் நல்லாவே ஆகலையே அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? ஏன் அந்த டைமில் செய்யணும். அதை மற்ற டைமில் செஞ்சாலும் கிடைக்கும், கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அந்த டைமில் செய்யும்போது அதிகமாக கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். ஆகையினால் அந்த டைமில் உட்காந்து செய்யும்போது பல மடங்கு எனர்ஜி உடம்புக்கு கிடைக்கிது. அதாவது ஹீலிங்குன்னா மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஹீலிங் உடம்பு நல்லா ஆகணுன்னாலும் செய்யலாம். உங்கள் வீட்டில் விசேஷங்க ஏதாவது தடைப்படுதுன்னாலும் நல்லா விசேஷம் நடக்கணுமா, அதுக்கும் நீங்கள் செய்யலாம், பயிற்சி பண்ணலாம். உங்களுக்கு வேலை இல்லையா, வேலை கிடைக்கணுமா, அதுக்கும் நீங்கள் பயிற்சி பண்ணலாம். கல்யாண தடை ஏற்படுதா, அது நல்லபடியாக நடக்கணுமா, அதுக்கும் பயிற்சி பண்ணலாம். எது தடைப்பட்டு வருதோ அதெல்லாம் நீங்கள் அந்த டைமில் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஆகையினால் அந்த 4 to 6 அந்த கோல்டன் டைம் பயன்படுத்தி தான் எல்லாமே விஐபிங்கெல்லாம் அந்த டைமை பயன்படுத்தி தான் அந்த மாதிரி ஆனதாக நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா அந்த டைமில் எல்லாமே தானே முழிக்கிறாங்க, எல்லாமே அந்த மாதிரி ஆயிட்டாங்களா, பெரிய மனுஷங்களாம் ஆயிட்டாங்களான்னு கேட்பீங்க தானே? அப்படின்னா அதாவது அந்த டைமில் முழிச்சாலே உடம்புக்கு நல்லது. ஆனால் முடிக்கும்போது என்ன ஆகும்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். 6 o'clock முன்னாடியே முடிச்சிட்டோன்னு வைங்களேன், எல்லாத்துக்குமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் முடித்தும் அவங்களாம் எதுவுமே சாதிக்கலையே, அப்படியே தானே இருக்காங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க இல்லைங்களா? அதுக்கு என்ன பதில்னா, அந்த டைமு நீங்கள் அந்த பயிற்சி பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். நீங்கள் வேறு ஏதாவது வேலையை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு அந்த டைமை மிஸ் பண்ணிவிட்டு அப்போ அந்த டைமில் நான் முடிச்சிட்டேன்ப்பா, ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு கேட்டால் எப்படி நடக்கும்? அந்த டைம் 4 to 6 கோல்டன் டைம். ஆகையினால் அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த பயிற்சி பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது, தியானம், இது எல்லாமே இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் அந்த டைமை ஒதுக்கிண்டு அந்த டைமில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹீலிங் நல்லா ஆகும். உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். சரிங்களா? கேட்பாங்க, பல பேர் கேட்பாங்க, ஏன்னா நாங்களும் பண்ணிகிட்டே தானே இருக்கோம், நல்லா ஆகலைன்னா அந்த டைமில் பண்ணணும். உங்களுக்கு சீக்கிரமாக கேட்கணும் அப்படிங்கும்போது அந்த டைமில் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே போய் அது உங்களை ஃபுல்லுமே நல்லா பண்ணி விட்டுடும். சரிங்களா? அப்போ பழைய கர்மாவினால தான் இப்போ எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பாவ மன்னிப்பு கேட்கலாம் பகவான்கிட்ட. என்ன சரிங்களா? இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னே எங்களுக்கு தெரியாமல் செஞ்சுட்டு வந்துட்டோம், இப்போ அனுபவிக்கணுமாப்பா, அதுக்கு என்னப்பா பண்ணலாம், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுப்பா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன பகவான் சொல்கிறாருன்னா, அம்மா நீ பாவ மன்னிப்பு கேட்கணுன்னு எப்படி கேட்கணுன்னா, இந்த பிறவிலையும் இதுக்கு முன்ன பிறந்த எல்லா பிறவிலையும் 7 ஜென்மத்திலையும் இந்த ஜென்மத்திலையும் தெரிஞ்சோ தெரியாமலோ யாரையாவது மனதளவிலோ உடலளவிலோ துன்புறுத்தி இருந்தால் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறத மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கணுமா.
அப்படின்னு கேட்கும்போது ஆன்மாலாம் ஒன்று தானுங்க, எல்லா ஆன்மாக்குமே போய் சேர்ந்துக்குமா. அதை போல் கேட்டுட்டு, அதாவது இதுக்கு முன்ன பிறந்த எல்லா ஜென்மத்துலேயும், இந்த ஜென்மத்துலேயும், 7 ஜென்மத்துலேயும் தெரிஞ்சோ தெரியாமலோ யாரையாவது மனதளவிலோ உடலளவிலோ துன்புறுத்திருந்தால் மனசார மன்னிப்பு கேட்டு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்கணும். உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே கேட்கணும். சரிங்களா? அதே போல் என்ன ஏதாவது துன்புறுத்தியிருந்தாலும் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மன்னிப்பு வந்து அவங்களுக்கு நாம் யாராருக்கு முன்னே வந்து இது பண்ணமோ கெடுதல் பண்ணமோ அவங்களுக்கெல்லாம் அது போய் சேர்ந்துக்கும், ஆன்மாவுக்கு போய் சேர்ந்துக்கும். அப்போ நம்மளுக்கு வெளியே பார்த்து கேட்டால் தான் இல்லை, உள்ளுக்குள்ளே கேட்கும்போதே நம்மளுக்கு வந்து அதுக்கு மன்னிப்பு கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ மன்னிப்பு கிடைச்ச வாட்டி திரும்பவும் அந்த தப்பை பண்ணாமல் நாம் பார்த்துக்கணும். சரிங்களா? அந்த பிரம்ம முகூர்த்த டைமை மிஸ் பண்ணாதீங்க. அந்த டைமில் பண்ணி பயனடைங்க. இந்த இப்போ சொன்னது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோல்டன் டைமை மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? கேட்டதுக்கு மிக்க நன்றி. பாய்.